டபரா சைஸ்லாம் பாருங்க. எல்லாம் எவ்வளோ பெரிய பெரிய டபரா. பயங்கர பெருசு. அந்த தோகை சைஸ் பார்த்தீங்கன்னாலே நம்ம அட்வென்ச்சர் சைஸ்க்கு இருக்கும், அவ்வளோ பெருசு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று நைட் வந்து ஒரு 10:30 10:40 கிட்ட ஆயிடுச்சுங்க வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு. அதே மாதிரி நேற்று நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-120 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து செயின் வந்து பயங்கரமாக கடன்னு சவுண்ட் வந்துச்சு. ஆக்சுவலாக வந்து செயின் பார்த்திங்கன்னா பயங்கரமாக லூஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ என்ன பண்ணோம், செயினை வேறு அட்ஜஸ்ட் பண்ணோம். செயின் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லூப் அடித்தா மட்டும்தான் இதுக்கப்புறம் இங்கே லோக்கலில் ஓட்ட முடியும். இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து கோயிலில் வந்து பிரியாணியா என்னன்னு தெரில, போய் செக் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நைட்டு வந்து எல்லாேருக்கும் சாப்பாடு போடுவாங்க. அது பெரிய பெரிய டபரா இருக்கும். அந்த டபராவில் வந்து சமையல் செய்கிறத பார்ப்போம். மேபி எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நான் எந்திரிச்சதே பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 11:30 தான். ஏன்னா நைட்டு நான் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் பேக்கப் எடுத்து நான் தூங்குறதுக்குள்ளே வந்து டைம் வந்து 3 o'clock கிட்ட ஆயிடுச்சு. நான் 3 o'clock படுக்க போகலான்னு பார்த்தா எல்லோரும் 3 o'clock இருந்துச்சு பரபரப்பாக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. என்னென்னு பார்த்தா எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டுருக்காங்களாம். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ போயிட்டு லஞ்ச் மட்டும் முடிச்சுட்டு அந்த ஈவினிங் அந்த சமையல் செய்கிறாங்களா இல்லையான்னு அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதை வீடியோ எடுப்போம். எனக்கு தெரிஞ்சு இப்போ யூடியூப்பில் வந்து நிறையா இதில் லைவ் போயிட்டுருக்கோம். சன் நியூஸ்லலாம் வரும் இந்த ப்ரோக்ராம். எப்போவுமே வருஷம் இதை போடுவாங்க. சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். நான் இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஓகேவா? சரி வாங்க இப்போ கிளம்பி போய் சர்ச்சு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மீடியா மோடில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். வாய்ஸ் எவ்வளோ கிளியராக வருதுன்னு தெரில. இப்போ தான் ஏடிஎம் போயிட்டு வந்தேன். நான் கோயிலில் கொஞ்சம் கேஷ் கொடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ ஏடிஎம் போயிட்டு இப்போ அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இப்போ வந்து இன்னொரு 20-30 மினிட்ஸில் எல்லோரும் கிளம்பிடுவாங்க லஞ்சுக்கு. இதை போயிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ரைட்ஸ், இந்த பேக் சைடில் ஆடியோ எவ்வளோ கிளியராக வருதுன்னு தெரில. மீடியா மோடில் எல்லாம் வந்தால் நல்லா தான் இருக்கும். இப்படியே கூட சில டைம் வந்து விளாக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்தாச்சு. டபரா சைஸ்லாம் பாருங்கள். எல்லாம் எவ்வளோ பெரிய பெரிய டபரா. இதை காலையிலே வந்து சமைக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்திருப்பாங்க மீடியா சேனல்லேருந்து. நம்ம வர்றதே லேட்டு தானே. நீங்கள் பாருங்கள் எல்லாம் என்னென்ன சைஸ்க்கு இருக்குது பாருங்கள். எல்லாம் சாம்பார்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ரைஸ்லாம் இங்கே பொங்கிட்டு கிடக்குது. சாப்பாடு பொங்கிட்டு வெளியே வருது. இது சாப்பாடா என்னது பொங்குது? என்னமோ பொங்கிட்டு கொட்டிட்டு கிடக்குது. இல்லைங்க, கொஞ்சம் நேரத்தில் ட்ரோன் ஷாட் விடுவோம். இப்போ சாப்பிட போகிறோம், எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கோம். என்னல்வா சாப்பிட்லாமா? ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ சாப்பிட்டுட்டு ட்ரோனை பறக்க விட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோயிலில் சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு ட்ரோன்லாம் ஃப்ளை பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இப்போ கிளம்பிட்டு அப்படியே எங்கள் ஊரில் அப்படியே இந்த ஒரு ரோடு, அந்த கோயிலேருந்து அப்படியே ஒரு சைடு ரோட்டில் போயிட்டுருக்கு. சொல்ல அங்கே ஒரு மயில் சரியான சைஸுங்க, பயங்கர பெருசு. அந்த தோகை சைஸ் பார்த்தீங்கன்னாலே நம்ம அட்வென்ச்சர் சைஸ்க்கு இருக்கும், அவ்வளோ பெருசு. ஆனால் மயில் வந்து இப்போ வந்து அந்த பனைமரத்துக்கு பக்கத்தில் போயிடுச்சு. அதான் ட்ரோன் மறுபடியும் எடுத்து அந்த மயிலை ரெக்கார்ட் பண்ணலாமான்னு பார்த்துட்ருக்கேன். திடீர்னு மயில் வந்து ரொம்ப மிரண்டக்கூடாது ட்ரோன் கிட்டே போச்சுன்னா. இவ்வளோ நேரம் இங்கே தாங்க இருந்தது. அந்த கேமரா எடுத்து நான் ஆன் பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோ தூரம் போயிடுச்சு. மறுபடியும் வருமானு தெரில. ஏன்னா இதில் ஆஃப் ரோடிங் இறங்க முடியாது. இது பெரிய பள்ளம். இதில் இறங்கி அப்புறம் அங்கே ஈரம் இருந்ததுன்னா வண்டி ஸ்டக் ஆகிடும், இழுக்கவும் முடியாது. அந்த பக்கம் ஒரு ரோடு தெரியுது, அந்த ரோட்டில் வந்து பார்க்க முடியுதான்னு பார்ப்போம் அந்த மயிலை. அது இருக்கார் மயில். அப்படியே ஸ்லோவாக நடந்து போயிட்டுருக்காரு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மத்தியானம் சாப்பாடு முடிச்சுட்டு கோயிலேருந்து வந்தோடனே படுத்து தூங்கினால் தாங்க இப்போ தாங்க எந்திரிக்கிறேன். எல்லோரும் வந்து என்கிட்ட வந்து என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, நைட் சாப்பாடுக்கு கோயிலுக்கு வந்துருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 7:40 ஆயிடுச்சுங்க. இப்போ தான் அப்படியே டக்கு டக்குன்னு எந்திரிச்சு ட்ரெஸ் மாற்றிட்டு இப்போ கோயில் கிளம்பிட்டு இருக்கேன். இப்போ கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம்லாம் இருக்குல்ல, கோபுரத்துலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லைட் போட்டு அப்படியே ரன்னிங் லைட் மாதிரி பயங்கர டிசைனாக லைட் ஓடிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நேராக வந்து என்ன பண்ணுவோம், கோவிலுக்கு போவோம். போயிட்டு சாப்பிட்டு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்க வேண்டியதான். ஓகேவா? ஏன்னா இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக ஒரு 5:30 மணிலேருந்தே ஊர் ஃபுல்லாக எல்லாருக்குமே வந்து அந்த அசன சாப்பாடு கொடுப்பாங்கள்ல, அந்த சாப்பாடு எல்லாம் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. நான் அது போகணுன்னு தான் இருந்தேன். பட் ஆனால் ஒரு 4 மணிக்கு போல் படுத்து தூங்கினால்தான், அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை நான். அதனால தான் தூங்காமலே இருக்கிறதுப்பா. தூங்கினாலே அது ஒரு பெரிய பிரச்சனை. தூங்கினேன்னா அவ்வளோதான், அப்படியே ஃபுல்லாக தூங்கிடுவேன். இப்போ என்ன பண்ணுவோம், நேராக போவோம் கோயில் போய்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்ற வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரோன் ஷாட்ஸ் விடலாம். அது கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோயிலில் போயிட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ட்ரோன் ஷாட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ட்ரோன் ஷாட்ஸ்லாம் வந்துட்டு நைட் டைமில் வந்து அந்த செட்டிங்ஸு, ஸோ நைட் டைமில் வந்து அந்த ஈவின்னு சொல்லி ஒரு செட்டிங்ஸ் பண்ணுவாங்களே, அதை ஃபஸ்ட்டு நான் நார்மலாக 0வில் வச்சு பண்ண சொல்ல வந்து ஒரு மாதிரி டல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் எறும்பு கடிக்குதா, எறும்பு பூத்துங்க, ஐயோ. நார்மலாக அந்த ஈவியில் வந்து 0வில் வச்சு எடுக்க சொல்ல வந்துட்டு ஒரு மாதிரி அந்த லைட்லாம் வந்து அப்படியே சுற்றி வர அப்படியே பிளராக இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி வந்தது. அப்புறம் அந்த ஈவி செட்டிங் வந்து -3ல் வைக்க சொல்ல லைட் பல்ப்லாம் அவ்வளோ கிளியராக விழுந்ததுங்க. அதுக்கப்புறம் தான் சரி மறுபடியும் ட்ரோன் ஷாட் விடுவோன்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரோன் ஷாட் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு சாப்பிட்டுட்டு வர ஆரம்பித்தேன். சாப்பாடு வந்து இங்கே என்ன அரிசி போடுவாங்கன்னா, அந்த மொட்டா மாதிரி ஒரு அரிசி இருக்கும், இந்த மாதிரி தடிதாக இருக்கும்ல, அந்த அரிசி தான். அந்த அரிசி அப்புறம் ப்ளஸ் சாம்பார் நல்லா போட்டு சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ தான் எல்லோரும் வந்து சேர்ந்தோம் வீட்டுக்கு. இதுக்கப்புறம் வந்து நாளைக்கு காலையில் வந்து என்னென்னா, நான் இப்போ சர்ச்சில் வந்து அவங்ககிட்ட கேட்டேன், காலையில் வந்து சர்ச்சில் கோபுரத்தில் மேலே ஏறிட்டு போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து, இல்லை நீங்கள் இப்போ கூட போகலாம், நாங்கள் இப்போ நைட் டைம் இப்போனா நான் நாளைக்கு மார்னிங் வந்துட்டு நான் மேலே ஏறி போய் பார்க்குறேன் அப்படின்னா, சரி ஓகே நீங்கள் நாளைக்கு காலைல வாங்க, நாளைக்கு காலையில் வந்து மேலே போய் பாருங்கள் அப்படின்னாங்க. அதனால் நாளைக்கு காலையில் ட்ரோன் ஷாட் வந்து எங்கன்னா சர்ச்சோட கோபுரத்துலேருந்து தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? அம்மா பஸ்ஸு போகுது. நாளைக்கு காலையில் சர்ச்சோட கோபுரத்துக்கு மேலே போயிட்டு அங்கேருந்து ட்ரோன் ஷாட் விடுவோம். விரைவில் ஏற்கனவே நான் வந்து ஒரு 50-60 வீடியோவுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்னென்னா வந்துட்டு என்றைக்கா ஒரு நாள் வந்து நம்ம வந்து அந்த விண்மில் இருக்குல்ல, விண்மில்லில் மேலே போயிட்டு ஏறி அங்கேருந்து ட்ரோன் விட்றோன்னு சொல்லியிருக்கோம். சொன்ன மாதிரி இப்போதைக்கு ட்ரோன் வாங்கியாச்சு, விரைவில் அதையும் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து இப்போ டைம் வந்து 9:30 ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் போய்ட்டு அப்படியே செட்டில் ஆகிடுவாங்க. நம்மளும் போய்ட்டு ஃபைல்ஸ் பேக்கப் எடுத்துகிட்டு அப்படியே செட்டில் ஆக வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ரெடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சீ இன் another video soon. Bye. Take care my dear lovely friends. Bye. ஆனால் இந்த வாட்டி வந்து நம்ம பைக் எடுத்துன்னு போல், இந்த வாட்டி வந்து காரில் போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் முடிந்து விட்டது. டபரா ஹைட் எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 5.7 feet இருக்கும்னு நினைக்கிறேன். டபரா பார்த்தீங்கன்னா இப்படி கவுந்துருக்கா, என் ஹைட்டுக்கு இருக்குது தெரியுதா டபரா?